அசுத்த ஆவி ஒருவருக்குள் எப்படி நுழையும்? அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷியாக இருக்கலாம். எப்படி அது உள்ளே நுழைகிறது, அதனுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கிறது, எப்படி அது தந்திரமாக நுழையுதுன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அசுத்த ஆவி பிடித்த நபர்களுக்குள்ளே இருக்கிற அடையாளம் நிறைய பேருக்குள்ளே இது அலக்களிக்காது, மேனிஃபெஸ்ட் ஆகாது, ஆனால் உள்ளே இருக்கும். அதற்கு நிறைய அடையாளம் இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்து காலத்திலையும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசு அந்த பிசாசுகளை விரட்டியிருக்கிறார். அவருடைய மெயின் திட்டமான ஊழியமே பிசாசுகளை விரட்டுறதாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலையும் இது இருக்குதான்னு கேட்டால் இந்த காலத்திலையும் இருக்கிறது. மண்ணை சாப்பிட்ற பழக்கம் உடையவர்கள், சொந்த கைகளில் உள்ள நகத்தை கடித்து சாப்பிடுகிறவர்கள், இப்படி நிறைய பேருக்கு இப்படி சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அவங்க நினைப்பாங்க இது என்னுடைய பழக்கம் நினைத்து கொண்டு இருப்பாங்க. கையில் உள்ள விரல்களை தொலிகளை கடித்து சாப்பிடுவாங்க, சிலங்க முடிகளை கடித்து சாப்பிட்றாங்க, சிலர் நூலெல்லாம் கடித்து சாப்பிட்றாங்க. இப்படி நிறையா நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேருடைய பர்சனல் லைஃப்லையும் இருக்கும். அவர்கள் நினைப்பாங்க இது நான் ஏதச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன்னு. பல ரீதியில் இன்றைக்கி பிசாசு உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான். சிலர்லாம் தனியாக கிச்சனில் வேலை செய்யும் பொழுது கெட்ட வார்த்தை அவர்களுக்கு அதிகமாக வரும். அவங்க நினைப்பாங்க இது நமக்கு கோபத்தினால வருதுன்னு நினைப்பாங்க. அவங்க இருதயத்தின் நிறைவினால் கெட்ட வார்த்தை வரும். பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுமா. இப்படி பல ரீதியில் சாத்தான் இன்றைக்கி என்டாங்கல் பண்ணி ஜனங்களை இன்றைக்கி அடிக்ஷனில் வச்சுருக்கிறான். அது பிசாசுனே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி பிசாசு எப்படிலாம் நுழைகிறான் வேதத்தின் அடிப்படையில் நம்ம சீக்கிரமாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்த ஒரு நல்ல சேனல். இதில் அநேக நம்ம ஆவிக்குரிய ரகசியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் இரவு நேரத்தில் இந்த செய்திகள், இந்த ரகசியங்கள், இந்த ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. வாங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமானது, நமக்குள்ள அசுத்தாவி கிரியை செய்கிறதா இல்லையான்னு இந்த வசனங்களை கேட்கும் பொழுது ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். எப்படி விடுதலையாகலாம் என்றும் ஈஸியாக நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோடு உங்களுக்கு புரிகிற வண்ணமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து, அனுபவத்தில் இருந்தும் அநேக காரியங்களை சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அருமையான பதிவுகளை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் சோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ், உங்கள் ஆவிக்குரிய விடுதலை கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பிசாசினால் பிடிப்பட்டு அவங்க சபைக்கு கொண்டு வரப்படுவாங்க. ஊழியர்கள் செபிக்கும் பொழுது விடுதலை ஆகிறத பார்த்துருக்கிறேன். என்னுடைய பர்சனல் மினிஸ்ட்ரியில் கூட பிசாசுகள் அலக்களிக்கிறது, அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அது ஓடுகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரம்லாம் அந்த பிசாசு சொல்லும், பாரு நான் என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு சர்ச்சில் உள்ள ஏசியை அடிச்சுட்டு போவோம், லைட்டெல்லாம் ஆஃப் ஆக்கிட்டு போவோம். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் தேவஜனங்களே. அது மட்டும் இல்லை, நிறைய ஊழியங்களை செய்யும் பொழுது சில தேங்காவெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அது ஓடும். இப்போ இதெல்லாம் ஏதோ மந்திரவாதிகள் கதைகள் போல் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பூமியிலேயே ஆண்டவராக இயேசு வாழும் பொழுது இதே மாதிரி நிறையா நடந்திருக்கு. அசுத்தாவிகள் ஓடி இருக்கிறது, பிசாசுகள் விரண்டு ஓடி இருக்கிறது. நமக்கு அதை உணர முடியும். பிசாசு கெதரன்ய தேசத்துக்கு இயேசு ராஜா வரும் பொழுது கடல் அலையவே கையில் கொண்டு வந்து, கடலில் அலைகளை கொண்டு வந்து தடுக்கலாம் என்று அது நினைத்தது. இயேசு அந்த கடலையும் காற்றினுடைய சீற்றத்தையும் அதட்டினார். மிகுந்த அமைதி உண்டானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சாத்தான் இப்படிலாம் கையில் எடுக்கிறான். தொட்டனா என்ற மந்திரவாதி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், சாத்தான் என்னன்னாலும் செய்வானா. ஒரு பஸ்ஸினுடைய டயரை கலத்தி விட்டுருவான், டயர் தனியாக போயிடும், பஸ்ஸு பஞ்சராக்கி விட்டுருவான், ஊழியத்துக்கு போகிற ஊழியர்களை இப்படி தடுப்பான், வாகனத்தை ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டுருவான். வீடை பூட்டிட்டு தான் போயிருப்பீங்க, வீட்டுக்குள்ளாடி பாம்புகள், வீட்டுக்குள்ளாடி எலிகள் தொடர்ந்து இப்படி வந்து கொண்டே இருக்கும். நம்ம நினைப்பது இயற்கையாக வருகிறதுன்னு. உங்கள் கதவு வீடு பூட்டப்பட்டிருந்தப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்புகள் வரலாம். இப்படிலாம் பல காரியங்களை இந்த அசுத்தாவிகளுடைய போராட்டம் இருக்கும் பொழுது செய்யலாம். இந்த அசுத்தாவிகளுடைய போராட்டத்தில் இருக்கிற நபர்கள் ஜெபிக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அங்கே தீ இருக்குது, தீயாக இருக்குது, என்னால் போக முடியாது. ஜெபிக்கிற தண்ணியை கொடுத்தா அதில் தீ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அவர்களுடைய கண்களுக்கு மட்டும் சிலதெல்லாம் தெரியுது. இப்படி அசுத்தாவிகளை விரட்டும் பொழுது அந்த அசுத்தாவிகள் பிடித்த நபர்கள் கடித்து விடுவார்கள். இப்படி பல காரியங்களை நம்ம ஃபிசிக்கலாக நிறைய அனுபவ ரீதியாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி நுழையுது? உலக ரீதியாகவே நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ப்ராவர்ப்ஸ், நிறையா இந்த பழமொழிகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பான பழமொழி என்னன்னா, சோம்பேறி மூளை சாத்தானின் பட்டறை. அப்படின்னா ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாம். சும்மா இருக்கிற சோம்பேறி மூளை, இது ரொம்ப அர்த்தம் உள்ள ஒரு விஷயத்தை இந்த உலக பழமொழியிலே இருக்குது. ஒருவேளை இது வேதத்தின் பழமொழியிலிருந்து கூட வந்திருக்கலாம், வேத வசனத்தின் சாராம்சத்திலிருந்து கூட வந்திருக்கலாம். இது என்ன சொல்ல வருகிறதுனா, வீண் சிந்தனை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நம்ம சிந்தனை எம்டியாக இருக்கும் பொழுது நம்ம சிந்தனைக்குள்ளே தான் முதலாவது சாத்தான் தாக்குகிறான்.
பிசாசு உள்ள நுழையிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முதல் கருவறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாம்ச எண்ணங்களை தூண்டுவான். உங்கள் மாம்ச எண்ணங்களை சீக்கிரமாகவே உபயோகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கிறது உங்கள் சிந்தனை. நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, தவறே செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இடம் கொடுப்பாங்க. பிசாசு உள்ளே பூந்துருவான். ஏன்னா டிப்ரெஷன் என்ன செய்யும்னா, கர்த்தரை நம்ப விடாமல் அவிசுவாசத்தை கொண்டு வரும். நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அசுத்தாவினால் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எப்படி வரும்னா, கணவர் பேசுகிற கொடூரமான வார்த்தை, மாமியார் பேசுகிற கொடூரமான வார்த்தை, இப்படி மருமக பேசின கொடூரமான வார்த்தை. அவர்கள் சொல்லுவாங்க, ஈரக்குலை பிளக்கிற மாதிரி பேசிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய தாயார் அழுகிறத ஊழியத்தில் ஜெபிக்க வரும்பொழுது, கவுன்சிலிங் வரும்பொழுது நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வேதனையோடு இருப்பாங்க. தேவ ஜனங்களே, ஈரலை பிளக்கிற மாதிரி, நெஞ்ச பிளக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது மனுஷன்கிட்டருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. அந்த மனுஷனை உபயோகப்படுத்துகிற அந்தகார ஆவிட்டிருந்து வருது. அந்த அந்தகார ஆவியை நீங்கள் உங்கள் மாமி தான் பேசிட்டாங்க, உங்கள் மருமகா தான் பேசிட்டாங்க, இல்லையா அம்மா அப்பா தான் இப்படி பேசிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு சண்டை போடுறதுனால அந்த வார்த்தைகள் உங்களை அழுத்தி உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் உங்களை மனநோயாளியாக மாற்றிடும். டாக்டர்கிட்ட போனால் இது சைக்காட்ரிக் ப்ராப்ளம், இது மனநோய் சார்ந்த ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பாடியை ஸ்லோவாக்க தொடங்கிடுவாங்க. இது ஒரு விதமான பேர்லாம் சொல்லி பல பேரில் இன்றைக்கி இந்த சைக்காட்ரிக்னுடைய இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தா இந்த ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறதுனால தான் அநேகர் இந்த போராட்டத்துக்குள்ளே மாட்டுறாங்க. அப்போ டிப்ரெஷன் மூலமாகவே பிசாசு உங்களை பிடிச்சிடலாம். அதனால தான் நீங்கள் காட் இஸ் இன் கண்ட்ரோல், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ளான்னு சொல்லிட்டு கர்த்தர் வசனத்தை நம்பணும். யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய தேர்ஸ்டே, நம்மளுடைய வியாழக்கிழமை, எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரகசியத்தை, ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனை குறித்து நம்ம ஒரு பதிவு பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த அருமையான பதிவு உங்களை விடுதலைக்குள்ளே கொண்டு வரும். இன்றைக்கி அதனுடைய டிப்ரெஷனுடைய விடுதலை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, ஆனால் அசுத்தாவி பிடியிலிருந்து விடுதலை கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். அப்போ அசுத்தாவி ஒரு மனுஷனை ஏவி விட்டு அவங்க வாயிலிருந்து நறுக்குன்னு வார்த்தைகள் நம்மளை குத்தும் பொழுது நம்ம அந்த டிப்ரெஷன்லேயே இருந்துட்டோன்னா அந்த டிப்ரெஷன் நம்மளை மனநோய்க்கு கொண்டு போவோம். வசனத்தை விசுவாசிக்க கூடாது. மெதுவாக பிசாசனுடைய ஆலோசனைகள் உள்ளே வரும். பிசாசனுடைய ஆலோசனைகள் தான் விஷத்தை குடி, மருந்த குடி, தற்கொலை பண்ணு, கயிறை எடுத்து நீ ஃபேனில் கட்டி மறித்து போ, இப்படிலாம் தவறான ஆலோசனைகளை பிசாசு கொடுப்பான். அதனால தான் நம்ம மனநோயாக மாறுறதுக்கு, இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எந்த மனுஷனும் நம்மளை அப்படி ஏவனா கூட நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த வீண் சிந்தனை குறித்து பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. வீண் சிந்தனை மட்டுமில்லை, சிந்தனை தான் யுத்தத்தினுடைய போர்க்களம். இந்த வார்ஃபேர் ஆகக்கூடிய இடமே உங்கள் சிந்தனை தான். இந்த சிந்தனையில் உள்ள யுத்தத்தை புரிஞ்சு கொண்டாலே 50% யுத்தத்தை நீங்கள் சேர்த்துடலாம். சரி, இந்த சிந்தனையை ஆக்டிவேட் பண்ணுறது தான் உங்கள் காது, கண், உங்கள் உணர்வுகள். பிறருடைய வார்த்தை உங்கள் காதுக்குள் போகிறதுனால தான் உங்கள் மனதை பாதிச்சிச்சு. அப்போ நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்கவே கூடாது, காதுக்குள்ளே கொண்டே போகக்கூடாது. அப்போ காதின் வழியாக சாத்தான் நுழைகிறான், கண்ணின் வழியாக நுழைகிறான். அசுத்தாவி எப்படி நுழையுது? அதில் மேஜராக அவன் யூஸ் பண்ணுறது உங்கள் கண். அநேக வாலிபர்கள் இன்றைக்கி உலகத்தில் இடறி போகிறதுக்கு காரணம் கண்ணு தான். அநேக முதியவர்களும் இச்சையான பாவம் இருக்காது, அவன் வீடு கட்டிட்டானே, அவன் கட்டின வீடை தான் பார்த்துருப்பாங்க. இந்த லோத்தனுடைய மனைவி பாருங்கள், உப்பு தூணா மாறினதுக்கு காரணம் என்ன? பின்னிட்டு பாராதேன்னு ஆண்டு சொன்னார். இவ பின்னிட்டு பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டா, தான் கட்டின வீடு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டா. இதே போல் வேதத்தில் ஒரு ராஜா புல்லை தின்னார், நேபுகாத்நேச்சர். காரணம், நான் கட்டின பாபிலோன், தங்கத்தினாலே கட்டியிருந்தார். அதை அவர் ஒரு விசை பார்க்கும் பொழுது அதனுடைய மேன்மையில் பெருமைப்படும் பொழுது புல்ல தின்னக்கூடிய மனநோய் வந்துச்சு. அப்போது இந்த கண் ஆபத்தானது. இந்த கண் இச்சையானதை பார்க்க வைக்கிறது. ஆதாமியனுடைய வாழ்க்கையில் கூட இந்த கண்ணு தான். வேதத்தில் 3 விதமான பாவம் சொல்லப்படுகிறது: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவத்தையும் பிசாசு என்ன செய்தான்? இந்த ஆதாமியவாளுக்கு கொடுத்தான். அப்போது பிசாசு உள்ள புகர்றதுக்கு அவன் யூஸ் பண்ணுறதே நம்மளுடைய சென்சஸ், ஃபீலிங்குன்னு சொல்லலாம்.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. டோன்ட் லெட் பை யுவர் ஃபீலிங்ஸ், டோன்ட் வாக் பை சைட் பட் பை ஃபெய்த். விசுவாசத்தில் நடக்கணும், எதையுமே தரிசித்து வாழக்கூடாது. சாமுவேல் கூட ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ண வந்த பொழுது தாவீதை கண்ணால் பார்க்கும்பொழுது அவன் குட்டி பையன். ஆனால் ஆண்டு சொன்னார், நீ குட்டித்தனத்தை பார்க்காத, சின்னதாக இருக்கிறான்னு பார்க்காத, அவன் இருதயம் பெருசாக இருக்குது, மற்ற 7 அண்ணமாருக்கு இல்லாத இருதயம் இந்த குட்டி தாவீதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். அப்போ கண்ணால் பார்த்துருந்தா 7 பேரில் ஒரு மூத்தவனை தான் அபிஷேகம் பண்ணியிருக்கணும். உடல் வாட்டம் சாட்டம் நல்ல அரசாங்கத்தினுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சவன் மூத்தவன் தான். ஆனால் கடைசியில் உள்ள இளைவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னது காரணம், ஆண்டவர் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். இதே போல தான் தேவஜனங்களே, யாராவது என்னை குத்தி பேசிட்டாங்கன்னு நீங்கள் அவங்களே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க சொன்னதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மனநோய் வரும், நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க, செல்ஃபோன் அடிக்ஷனில் போவீங்க, செல்ஃபோனில் யார்கிட்டையாவது பேசுவீங்க, அப்படியே மாட்டிக்கொள்வீங்க, இச்சையான விஷயங்களில் மாட்டிக்கொள்வீங்க. அதனால தான் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண்ணு மூலமாக பிசாசு நுழைகிறான், காது மூலமாக நுழைகிறான், நுழைந்த பிறகு உங்கள் சிந்தனை ஆளுக செய்கிறான். அப்போ முதலாவது உங்கள் சிந்தனையை நீங்கள் பாதுகாக்கணும். தாவீது ராஜாவும் பாருங்களேன், ஆதாம் ஏவாளும் என்ன செஞ்சாங்க, பிசாசினால் வஞ்சிக்கப்படுறதுக்கு இந்த கண்களின் இச்சை தான். அதை தான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். தாவீதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம் அடுத்ததாக. இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து விடுவோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெட்டு போகும் என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்கிறார், ஐ ஆம் இன் ஃபியர், நான் பயந்து போயிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் சொல்கிறாங்க, பிசாசெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவஜனங்களே, பிசாசு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய தந்திரங்கள்னு ஒன்று இருக்குது. அவன் இச்சைகளை கொடுப்பான், பண ஆசையை கொடுப்பான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு பாவ வழிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அதில் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும், பிசாசனுடைய கிரியைகளில் நம்ம ஜெயிக்கணும். அதனால் தேவஜனங்கள் இன்றைக்கி உஷாராக இல்லைன்னா அவனுடைய கிரியைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. இதை தான் பவுல் சொல்கிறாரு, உங்களையும் வஞ்சித்தரக்கூடாது. ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்த பிசாசு உங்களையும் வஞ்சிப்பான். ஆதாம் ஏவாளுக்குள்ளே நுழைஞ்சது அவனுடைய தந்திரத்தினால, டிசப்ஷனால். அப்போ பிசாசு பெர்சனலாக தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்குள்ளே வராமல் இருந்தாலும் அவன் தந்திரத்தை அனுப்பி உங்களுக்குள்ளே வருகிறான். அவனுடைய பொய்யை உங்களுக்குள்ளே விதைச்சிருவான். இப்போ நீங்கள் அந்த பொய்க்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நல்ல ஊழியரை பார்த்து உங்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை தந்துடுவான். அவர் கள்ள ஊழியர், அவன் பணத்துக்காக ஊழியம் செய்கிறான்னு ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க. அதில் இருந்து அந்த ஊழியக்காரருடைய வசனத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த ஊழியர் மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாது. காரணம், இப்போ உங்களுக்குள்ள ஒரு பொய் வந்துட்டு, இந்த பொய்யை ஊதுனது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ளாடி அந்த பொய்யை வர வச்சதே பிசாசாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டிங்களா இல்லை பிசாசு சொல்கிறத கேட்டிங்களான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ளாடி பிசாசு விதைச்சி அந்த பொய்க்கு கீழ்ப்படிந்து ஒரு ஊழியரை வெறுக்கலாம், இல்லை உங்கள் மனைவியை வெறுக்கலாம். இப்போ ஒரு கணவர்கிட்ட ஒரு பொம்பளை வந்து, இல்லைனா ஒரு பையன் வந்து சொல்கிறான், அண்ணே உங்கள் மனைவி ஒருத்தன் கூட பைக்கில் போகிறத நான் பார்த்தேன். இதை தீர விசாரிக்காமல் அவன் வந்து வீட்டில் வந்து ரகசியமாக அவளை ஏசி கொண்டு வெறுத்து கொண்டு அவளை பகைச்சி கொண்டு இருந்தால், உண்மையாட்டே இது உண்மையான்னு தெரியாமல் அவன் செய்யும் பொழுது அந்த மனைவி பாவம். 2 நாள் கழிச்ச பிறகு தான் அவன் வந்து சொல்கிறான், அண்ணே அதே போல் திரும்பியும் அந்த ஆள் ஒரு பொண்ணை ஏற்றுக்கொண்டு போனான் பைக்கில். பிறகு தான் தெரியுது, கிட்டத்தட்ட உங்கள் மனைவியும் அந்த பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, நான் தவறாக சொல்லிட்டேனே, உங்கள் மனைவி இல்லைன்னு சொல்லும் பொழுது தான் 2 நாள் இவன் அந்த மனைவியை அடி நடிச்சிருப்பான். ஏன்னா மனசுக்குள்ளே கோவம், வேறு யாரு கூட நீ பைக்கில் போன. இதே மாதிரி தான் தேவஜனங்களே, ஒரு பொய் உள்ளே வந்துட்டுனா அந்த பொய் வந்து பொய்க்கு ஊழியம் செய்ய வச்சிரும். அதனால தான் தேவஜனங்களே, டிசப்ஷன் மூலமாக, வஞ்சகம் மூலமாக பிசாசு உள்ள வாரான். அப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ளாடி அவன் கிரியை செய்தது வஞ்சகம் மூலமாக. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தார். அப்போ பிசாசனுடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம பிசாசுக்கு ஊழியம் செய்கிறோம். அது பிசாசு உள்ள புகுந்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. தேவஜனங்களே, அது உங்களை அசுத்தமாக கிரியை செய்ய வச்சிரும். தாவீதுக்குனுடைய சாப்டருக்கு வரும், 1 நாளாகமோ 21:1 பார்த்தீங்கன்னா, சாத்தான் தாவீதை ஏவி விட்டானா. 2 சாமுவேல் 11:1 பார்த்தீங்கன்னா, பத்சேபால இவர் மாடியில் நடக்கும் பொழுது, மாடியில் இருக்கும் பொழுது வீண் சிந்தனை. The most dangerous thing that we are being in a wrong place where we should want to be in a correct place. கரெக்டான நேரத்தில் தவறான இடத்துல இருக்கிறது தான் ஆபத்து. அப்போ தவறான இடத்துல கரெக்டான நேரத்தில் தவறான இடத்துல தாவீது இருந்தார். தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர் வீட்டுக்கு மேலே சுற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ அசுத்த ஆவி என்ன செய்கிறது? அவரை ஏவுகிறது, பிசாசு ஏவி விடுகிறது, சொந்த மாம்ச எண்ணங்கள் ஏவுகிறது, வீண் சிந்தனை ஏவுகிறது.
ஏவி பர்சேபாள்கிட்ட பாவம் செய்கிறார். மாடியில் நடந்துட்டு ஒரு சகோதரி குளிக்கிறத பார்த்து தவறு செய்ய அந்த தவறில் விழுகிறதற்கு சாத்தான் ஏவுகிறான். காரணம் என்ன? வீண் சிந்தனை. பிசாசு வீண் சிந்தனைக்குள்ளே நுழைகிறான், பிசாசு ஏவுகிறான். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப், சோம்பேறி மூளை சாத்தானின் பட்டறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, வீண் சிந்தனையை அருவருக்கிறாராம். தாவீது வீண் சிந்தனையில் விழுந்த பிறகு தாவீதே சொல்லுகிறார், சங்கீதம் 119 113 பாருங்க, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஏன்னா அனுபவம் வந்துட்டு தவறு செஞ்சு அநேக பாடுகள் பட்டுட்டாரு. இப்போ வீண் சிந்தனை கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. வீண் சிந்தனையும் பிசாசின் ஆலோசனைகளையும் நம்ம பிணைக்கும் பொழுது ஆபத்து உண்டாகும். பிசாசு சொல்லுவான், போ செல்ஃபோன் எடுத்து நோண்டு, போ உன் நண்பருடைய வீட்டுக்கு போ, உன் நண்பியினுடைய வீட்டுக்கு போ. அங்கே போனால் அவங்க பழைய பாவங்கள் கெட்ட விஷயங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட பங்காளியாக மாறி தான் ஆக வேண்டும். நிறையா கொத்தனாரெலாம் இருக்காங்க, வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது நண்பர்கள் குடிக்க கூப்பிடுவாங்க, பிசாசு அவர்கள் மூலமாக கூப்பிடுவான். நீங்கள் உள்ள வசனம் இல்லைன்னா அவங்க கூட போயிருவீங்க. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். இதை நீங்கள் சங்கீதம் 119 11வது வசனமாக பார்க்க முடியும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ இருதயம் நிரம்பி இருக்கணும், சிந்தனை வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும். இது இல்லைன்னா பிசாசு உங்களுக்குள்ளே நுழைய முடியும். இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அனனியா சப்பீரா நல்லவங்களாக இருந்தாங்க. தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது, சொத்து விற்கும் பொழுது சொத்தினுடைய பங்கு அவங்க தேவ ஊழியர்களுக்கு மறைத்து வைத்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்கிறாரு, சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் நிரப்பியிருக்கிறான் இருதயத்தை. அப்போ சாத்தான் நிரப்பினதுலேருந்து, சாத்தானுடைய ஆலோசனை உள்ளே வந்ததுலேருந்து, சாத்தானே உள்ளே வந்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனுடைய விளைவுனால அவங்க 2 பேரும் மரித்து போயிட்டாங்க. தேவ கோபம் இறங்கி மரிக்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக போய் சொல்கிறாங்க. அப்போ சாத்தான் தான் உள்ளே வரணும்னு இல்லை, அவனுடைய வஞ்சகம் வந்துட்டாலே போதும், அவனுடைய டிசப்ஷன், அவனுடைய பொய் உள்ளே வந்துட்டாலே போதும். நிறைய பேருக்கு இன்றைக்கி கள்ள உபதேசம் எப்படி உள்ளே வருது? யாரோ மூலமாக யூடியூப்பில் ஒரு செய்தியை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அசால்ட் ஆயிடுவாங்க. சொன்ன ஊழியக்காரன் எந்த ஆவியில் சொன்னான்னு பகுத்தறியக்கூடிய ஆவிகளை பகுத்தறிகிற ஞானம் இல்லாததுனால பிசாசு சொன்ன ஒரு உபதேசத்துக்கு ஒரு 5 வருஷம் அப்படியே கீழ்ப்படிவாங்க. 5 வருஷம் பிறகு வீட்டுக்குள்ளே போராட்டம் வருது. அனனியா சபீராளுக்கு தேவ கோபம் வரலையா? அப்போ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட இருந்து திருடப்பெறும். ஆதாமேவாளை பாருங்கள், பிசாசு அந்த அத்தனை ஆசீர்வாதம் 999 மரங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒதுக்கி அந்த 1000ல் ஒரு மரத்தை அவன் போய் சாப்பிட்டதுனால மீதி இருக்கிற 999 ஆசீர்வாதங்களை இழந்து ஏதமிலிருந்து வெளியே வந்தாங்க. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசு இச்சையினால் சிம்சோனை வாதித்த பொழுது அவன் கண்கள் குருடாகப்பட்டது. அவன் ஒரு பலவீனமான வேடிக்கை பொருளாக மாறினான். சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரால் அனுப்பப்பட்ட அசுத்தாவி அவனை நிரப்பினது. அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்ததுனால. அதனால் இப்போ 5 வருஷம் ஒரு கள்ள உபதேசத்தில் இருக்கீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும். நீங்கள் கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்ததுனால அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த நேரத்தில் உணர்வீங்க, ஐயோ நான் அன்னைக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்டேன், பாவம்லாம் ஒன்றும் கிடையாது, எத்தனை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு கேட்டு நான் பாவம் செய்ய பழகினேன், இன்றைக்கி என் பிள்ளைகள் பாவம் செய்யுது அப்படின்னு யோசிக்கிற லெவலில் பாடுகளும் வாதைகளும் நம்ம குடும்பத்தில் வர்றதுக்கு நம்ம ஒரு காரணராக நம்ம மாறக்கூடாது. காரணம், நம்ம டிசப்ஷனுக்கு இடம் கொடுக்குறோம், வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இயேசுநாதரை கூட பிசாசு என்ன செஞ்சான்? சோதிக்கிறதுக்கு மலையின் மேலே கொண்டு போனான், வனாந்தரத்தில் அப்பா அம்மா மாற்ற சொன்னான். ஆனால் இயேசு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் வெளியே இருந்து போராடுவான், அவன் உங்களுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் இடம் கொடுத்தா தான் வர முடியும். இதுக்கு நல்ல அடையாளமாக யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறான்? பிசாசு தூண்டினான்னு வேதத்தில் போட்டிருக்கும். பிசாசு இருதயத்தை தூண்டினான். அந்த தூண்டுதலுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால யோவான் 13:27 சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். டெவில் என்டர்டு ஹிம்செல்ஃப் இன்சைட் ஜூடாஸ் காரியோத். அப்போ அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளாரி பிசாசு நுழைந்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 13 தெளிவாக வாசித்து பாருங்கள். புகுந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாடி அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணி மறிக்கிறான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பிசாசு நமக்குள்ளே உள்ள நுழைகிறதுக்கு உபயோகப்படுத்துகிறது அவனுடைய தந்திரம்.
நம்ம ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணுகிறான், நம்ம சிந்தனையை யூஸ் பண்ணுகிறான், நம்ம கண்களை யூஸ் பண்ணுகிறான். கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் உண்மை கிடையாது தேவச்சனமே. அதனால் கண்ணுக்கு தெரிகிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பி ஏமாறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு சொல்லுகிறது. ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா அழகாக இருக்கிறவங்கள தான் நான் கட்டுவேன், ரொம்ப கலராக இருக்கிறவங்கள தான் நான் கட்டுவேன், ரொம்ப பணக்காரங்களை தான் நான் கட்டுவேன், ரொம்ப படித்தவங்கள தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வெளிப்பிரகாரத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் சாமுவேல் தாவீதுடைய கேஸ் எடுத்து பாருங்கள். ஆண்டு சொல்கிறாரு, வெளிப்பிரகாரமான 7 பேரை ஆண்டவர் புறக்கணிச்சுட்டு இருதயம் நல்லா இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் சூஸ் பண்ணார். நம்ம இருதயமும் நம்ம ஆண்டவர் மாதிரி தான் இருக்கணும். நம்மளும் வெளிப்பிரகாரமான 1000 பெனிஃபிட் இருந்தாலும் உள்ள பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். தேவ ஜனங்கள் இன்றைக்கி உள்ள விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, வெளிப்பிரகாரத்தை தான் பார்க்குறாங்க. உள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, வசனம் இருக்குதா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களா, இவங்க ஏசப்பாவை நேசிக்கிறவங்களா, இவங்க பிறரை நேசிப்பாங்களா, இவங்களுக்குள்ள அன்பு இருக்குதா, இவங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதா, இவங்களுக்குள்ள ஜெபம் இருக்குதா, இவங்க பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுறாங்களா, 1000 விஷயம் நம்ம உள்ளே பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வெளிப்பிரகாரமாக பார்க்கறதுனால தான் இன்றைக்கி ஏமாந்து போகிறோம். அது திருமண விஷயம் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் திடீர்னு உங்கள் மாமியார் மூலமாக பிசாசு வந்து நிற்கும். உடனே உங்கள் மாமியாரை நீங்கள் சபிக்கக்கூடாது, அவங்க நாசமாக போகட்டும், அவங்க கால் உடையிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. கால் உடைஞ்சாவது அமைதியாக இருப்பாங்க, கால் உடைஞ்சா நீங்கள் தான் இன்னும் சேவை பண்ணணும். கால் உடையாமல் இருந்தாவது அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ கக்கூசுக்கு போனாலும் இல்லை பாத்ரூம் போய் குளிக்கணுன்னாலும் நீங்கள் தான் தூக்கி விடணும். இவ்வளோ ஒரு ஆபத்தான நிலைமையை நம்ம போராடி நம்ம ஏதாவது ஜெபிச்சு உண்டாக்கலாம்னு நினைக்கும் போது அது நமக்கே என்ன ஆயிரும், எதிர்வினையாக மாறிவிடும். ஸோ தேவ ஜனங்களே, அப்போ இந்த மாமியாருக்குள்ளே இருந்து வந்த பிசாசு இல்லை மருமகள்கிட்ட இருந்து வந்த பிசாசு உள்ளேருந்து அலக்களிக்கும். எப்படி இது வருது? அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு மாமி எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு யாரோ ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. தெருவில் தண்ணி எடுக்க போகும்பொழுது இப்படி உன் மருமக இப்படி போனா அப்படி போனான்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த வேகத்தில் வருவாங்க. இப்போ ஒரு மாமினாலும் சரி ஒரு மருமகனாலும் சரி உங்களை ஸ்க்ரூ பண்ணி உங்களை தூண்டுகிறது ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து உங்களை தூண்டுனது ஒரு பிசாசாக இருக்கலாம். அதனால பேதுரு பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார். நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துட்ட சொன்னார். அப்போ இயேசு பாராட்டினார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிசாசு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னது. பிசாசு சொன்ன ஆலோசனை வந்த உடனே இயேசு பேதுருவை பார்த்து பேதுருன்னு கூப்பிடாம அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? சாத்தான் பேதுருக்குள்ளே நுழைஞ்சி பேச தொடங்கிட்டு, வாயை யூஸ் பண்ண தொடங்கிட்டு. பேதுரு தேவனோடு இருந்து 3 வருஷமாக கூட இருந்த மனுஷனையே பிசாசு உபயோகப்படுத்துச்சுன்னா, 3 வருஷம் தேவனோடு இருந்த யூதாஸ் காரியத்தையே பிசாசு உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா, உங்கள் மாமியார் எம்மாத்திரம், உங்கள் கணவர் எம்மாத்திரம், உங்கள் மருமகன் எம்மாத்திரம், உங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள ரட்சிக்கப்படாத நபர் உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்களே, எவ்வளோ நன்மை செஞ்சு அவங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்களும் எம்மாத்திரம் தான். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்கள் நன்மை செஞ்சதுனால அவங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லையே. அவர்கள் ரட்சிக்கப்படாததுனால எப்பனாலும் முள்ளு மாதிரி உங்களை குத்துவாங்க. அதனால தேவ ஜனங்களே, அவன் என்னை எதிர்த்து விட்டான், என் மாமி எதிர்த்து விட்டாங்க, என் கணவர் எதிர்த்து விட்டாங்கன்னு அவர்களை அடியும் உடையும் ஜெபிக்காம, ஆண்டவரே அவர்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை நிர்மூலமாக்குங்கன்னு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அவர்கள் விடுதலை ஆவார்கள். சரி, இந்த அசுத்த ஆவியின் வல்லமைகள்கிட்ட நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்ள, எப்படி ஜெபிக்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வசனங்களை பார்த்தோம். வீண் சிந்தனையே தாவீது வெறுக்கிறாரு. அப்போ இருதயத்துக்குள்ளே வசனத்தை வைக்கணும். கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் போட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃபு இதை பெஸ்ட்டான இதுதான். நீங்கள் தரிசித்து நடந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நீங்கள் தரிசித்துன்னு சொன்ன உடனே நிறைய பேர் இதை தரிசனம்னு நினச்சிருவாங்க. ஐயோ, பைபிளில் தரிசனம் பார்க்க சொல்லியிருக்குதுல, அப்போ தரிசித்து தானே வாழணும். தேவஜனங்களே, அந்த இடத்துல போட்டிருக்கிற தரிசித்துன்னு சொல்லுகிறது தரிசனம் கிடையாது, கண்ணால் பார்த்து வாழ்கிறது. யாராவது சொல்கிறத கேட்டு கண்ணால் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டுகளை நம்பி அழகாக இருக்குதே நம்பின்னு ஆபத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக அழகாக இருக்குதுன்னு பார்த்து வாங்காமல் கண்ணை மூடி இது சித்தமானு பார்த்து வாங்குங்க. அது ஒரு திருமணம் இருந்தாலும் சரி, ஒரு காராக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கிறது பிசாசாக இருந்துடக்கூடாதுன்னா நீங்கள் கண்ணை மூடி ஜெபித்து தான் வாங்கணும். அதனால தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்கணும். நீங்கள் வீண் சிந்தனை உள்ள நபர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆவியில் தரிசித்து வாழணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், டிப்ரெஷன் ஸ்பிரிட் எப்படி வரும்? உங்கள் கணவர் ஏசிட்டாங்கன்னு நினைப்பீங்க. டிப்ரெஸ்ஸாக இருந்து மனசோர்வாக இருந்து நீங்கள் தற்கொலை பண்ணலாம், விஷம் குடிக்கலாம், மாத்திரைகளை போடலாம், தூக்கம் வரலன்னு மாத்திரை போடலாம். ஏன் தூக்கம் வரல? யாரோ சொன்ன வார்த்தை இருதயத்தை பிளக்குது. நீங்கள் ஏன் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிங்க? அவர்கள் மூலமாக பிசாசு சொன்னான். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு சண்டையே கிடையாது. அப்போ நீங்கள் டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அசுத்தாவி உள்ளே புகுந்துரும். மனசோர்வு, இன்றைக்கி நிறைய பேர் லவ் பண்ணி பிரேக்கப். கவலைப்படாதீங்க, பிரேக்கப் ஆச்சா சந்தோஷப்படுங்க.
ஏன்னா கத்தர் தேவையில்லாததை பிரேக்கப் பண்ணி விட்ருவார். நமக்கு அது தேவையில்லை. கத்தர் நல்லதை இணைப்பார், தேவையில்லாத பிரேக்கப் பண்ணுவார். பிரேக்கப் ஒரு பண்ணிட்டா, ஒரு மனுஷன் பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. கத்தர் தான் அதை செய்வார். அது நமக்கு தேவையில்லை. கத்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தருவார். தாவீதுக்கு கத்தர் ஏற்ற துணையை கொடுத்துருந்தாரு. பிசாசு என்ன செஞ்சான்? ரகசியமாக அவருடைய பாவத்தை தூண்டி பாவத்தை செய்ய வைத்தான். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் நல்ல துணைகளை, அவங்கள தான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அவங்க 2 பேரையும் ஆண்டவர் நல்ல துணையாக ஏற்படுத்தினார். ஆதாமுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை அவர் ஏற்படுத்தினார். அப்போ சாத்தான் கொண்டு வர்றது பிரேக் ஆகும். அது நல்லதாகவே நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அடுத்ததாக அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியே போகுது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது சில ஆவிகள் நமக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா நம்ம பாவிகளாக இருந்தோம். அது நம்மளை விட்டு வெளியே போன உடனே அது திரும்பி வரலாம்னு நினைக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தே தான். ஒருக்க கூட நம்ம பார்த்துருவோம். மத்தேயு 12 43 44 நீங்கள் பார்க்கும் பொழுது 45 வரைக்கும் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு உட்புகுந்து, நல்லா கவனம் பாருங்க, உள்ள புகுறது, அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். தேவச்சனங்களே, இயேசு கிறிஸ்து ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். ஒரு அசுத்த ஆவி ஒருத்தனை விட்டு போதுன்னா அவன் இருதயம் எம்டியாக இருந்துச்சுன்னா, இதை தான் வீண் சிந்தனை, வீண் இருதயம் சும்மா இருக்குது. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சோம்பேறி மூளை சாத்தானின் பட்டறை. உங்களுக்கு சோம்பலாக இருக்குது, வசனத்தை உள்ளே வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதையாவது வைக்கலன்னா சாத்தான் எதையாவது உள்ளே தூக்கி வச்சுருவான். நீங்கள் சும்மாவே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சும்மா இருக்கிற மூளையில் பிசாசு எதையாவது செய்ய வைப்பான். சும்மா இருக்கும் பொழுது மனசில் சொல்லும், ஒரு சமையலை செய்யலாம்னு சொல்லும், நல்ல ஒரு ரெசிபி செய்து சாப்பிடலான்னு சொல்லும்பொழுது அந்த திட்டம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. நீங்கள் போய் செய்வீங்க, கையில் தீ பட்டுரும், கையில் பொத்துரும். நல்ல ஒரு பேன் ஆனதுனால கொஞ்ச நாள், ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த புண்ணு ஆடுறதுக்கு ஆயிரும். அப்போ உங்கள் மூளை சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் ஆபத்து. ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போவீங்க, அவங்க அப்போ தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, வெறிச்சிக்கிட்டு இருப்பாங்க, மோசமான நிலையில் இருப்பாங்க. நீங்கள் போய் மாட்டிக்கிடுவீங்க. ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணலான்னு மனசு சொல்லும், உடனே பண்ணுவீங்க. அவங்க ஒரு தேவையில்லாத விஷயங்களை குண்டை தூக்கி போடுவாங்க, அவங்க ஜபாவி அவங்கள விட்டு போயிடும். அதனால் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் மண்டையில் நிறைய எண்ணங்கள் உதிச்சு கொண்டே இருக்கும். எல்லா எண்ணங்களும் நம்ம கீழ்ப்படின்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணம் கர்த்தருடையதான் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். அப்போ உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய இருதயமாக, கர்த்தர் தங்கும் ஆலயமாக மாற்றினாதான் அதில் இருந்து வீண் சிந்தனைகள் குறையும். அப்போ அசுத்த ஆவி உள்ளே இருக்கிறதுக்கு காரணம், உள்ளே வர்றதுக்கு காரணம் எம்டினஸ். அது வறண்ட இடத்துல போயிட்டு அங்கே அதால் இருக்க முடியாமல் எங்கே இருதயம் வெறுமையாக இருக்குதோ அங்கே வருது. மனுஷனுடைய இருதயம் சொல்லுகிறது பிசாசுக்கு நல்ல ஒரு பேக்கரி மாதிரி, நல்ல பண்டங்கள் நிறைந்த இடம் மாதிரி. ஏன்னா மனுஷனுடைய கண்ணை உபயோகப்படுத்தி இச்சையானதை பார்ப்பான், காதை உபயோகப்படுத்தி இச்சையானதை கேட்பான், கால்களை உபயோகப்படுத்தி இச்சையான வழியில் போக வைப்பான், கைகளை உபயோகப்படுத்தி இச்சையானதை செய்ய வைப்பான். இப்படி பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்துட்டானா அவன் இன்கார்னேட் ஆவான், அவன் அவதாரம் எடுப்பான். அதனால தான் பேதுரு பேசும் பொழுது பரிசுத்தாவையும் பேசினார், பிசாசுக்கு இடம் கொடுத்த பொழுது பிசாசும் பேசினது. அதனால் இது ரொம்ப ஒன்றும் ஆச்சரியம்லாம் கிடையாது. உங்கள் பாஸ்டராகவே இருக்கட்டுமே, பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறவராக இருக்காருன்னா பரிசுத்தாவி பேசுவாங்க. பாஸ்டர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து உலகத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசும் பேசலாம். அதனால தான் எல்லா ஊழியர்களும் ஜெபிப்பாங்க, மாம்சம் வெளிப்படாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும். அப்படின்னா அவர்கள் மாம்சத்தில் பேசிடக்கூடாதுன்னு அவங்க தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ இதே போல் தேவஜனங்களை நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்போ வேண்டுமானால் பிசாசு அவதாரம் எடுக்கலாம். பிசாசு உங்கள் பிள்ளை மூலமாக பேசலாம், பிசாசு உங்கள் கணவர் மூலமாக பேசலாம், உங்கள் மூலமாக கூட பேசலாம். அதனால் நீங்கள் தான் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்படி அருமையான வசனம் இருக்குது. ஆவியில் அனலாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது? நம்மளை காத்து கொள்றதுக்கு. நிறைய பேர் நினைக்காங்க பிசாசு உள்ளே வராது, நான் கிறிஸ்தவன், நான் இரத்தத்தினால கழுவப்பட்டேன், உள்ளே வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இது வேத வசனம். வேத வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அது அவனுடைய டியூட்டி. நீங்கள் உங்களை காத்து கொள்ளலைன்னா பிசாசு உள்ள புகுந்துருவான்.
அப்போ காத்துக்கொள்வது நம்மளுடைய கடமை. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாம்புகள் நிறையா இருக்குதுன்னா கதவை பூட்டி வைக்கிறது, ஜன்னல்லாம் பூட்டி வைக்கிறது நம்மளுடைய வேலை. இந்த உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்குது, அந்தகார லோகாதிபதிகள் இருக்குது, அசுத்த ஆவிகள் இருக்குது, இச்சையின் ஆவிகள் இருக்குது, உலக ஆவிகள் இருக்குது, வானமண்டல பொல்லாத ஆவிகள் இருக்குது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வேதம் நிறைய சொல்லுகிறது. நல்லா சபார்டினேட்ஸை பற்றி சொல்லுகிறது, தலைமைத்துவம் தாங்குகிற பிசாசை பற்றி சொல்லுகிறது, பெலவான் ஸ்ட்ராங் மேனை பற்றி சொல்லுகிறது, லூசிஃபரை பற்றி சொல்லுகிறது, சாட்டான், டீமன், எம்பாடி டீமன், சபார்டினேட் டீமன்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு யானைப்படை, குதிரைப்படை, மனுஷப்படை, காளான் படை, இப்படி சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட படைகள் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், நிலத்தில் இருந்து படை, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, இன்றைக்கி நீர் படைகள் இருக்கிறது, இப்படி பல படைகள் இருக்கிறது போல் பிசாசுகளுக்கும் அதனுடைய படைகள் இருக்குது, தேவனுக்கும் அவருடைய படை இருக்குது. நீங்கள் தேவனுடைய படையில் இருந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வசனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வீண் சிந்தனை வரவிடாமல் உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பி நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எத்தனை பிசாசு வந்தாலும் அது உங்களுக்குள்ளே நுழையாது. வேதம் சொல்லுகிறது, 1000ங்களும் 10,000ங்களும் சேதப்படுத்த முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான். இது யாருக்கு சொந்தமான வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு. அப்போ நீங்கள் உங்கள் வார்த்தைகளை, கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு போகணும். நீங்கள் ஜெபிக்கணும், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் நம்மளுடைய வேலை. ஒருவேளை வசனத்தை வாஸ்து கண்கள்லாம் வலிக்குது, ஏன்னா வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ இன்னும் ஆண்டு எளிமையாக மாற்றி என்ன செய்கிறார்? டிவி மூலமாக வசனம் வருகிறது, செல்ஃபோன் மூலமாக வசனம் வருகிறது. இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் இன்றைக்கி நீங்கள் ஒரு 1/2 மணிக்கூர் கேட்குறீங்கன்னா, இது இந்த யூடியூப்பில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இணையதளம் மூலமாக, இன்டர்நெட் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறார். இப்போது நீங்கள் பைபிளை வாசித்து கொண்டு இருந்தாலும் இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது உங்களை பலப்படுத்துகிறது. இப்படி தான் உங்கள் ஆவியை பலப்படுத்த நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் அசுத்தாவி எப்படி நுழையுதுன்னு தெள்ள தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக கிரியை செய்திருக்கும். பயன்பட்டிருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு இது பயன்படட்டும். ஒரு ஊழியமாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட அநேக நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நான் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறேன், சோர்ந்து போகிறேன், அடிக்கடி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம வியாழக்கிழமை 9 மணி அளவில் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க, வியாழக்கிழமை சந்திக்கலாம். இந்த அருமையான பதிவு பிரயோஜனப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ தான் விஷயம். இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, வசனத்தை வைத்து காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை வைத்து காத்துக்கொள்ளுங்க. உப்பு இருக்கிற பண்டம் நல்லா இருக்கும், அது கெட்டும் போகாது. உப்புல்லா பண்டம் குப்பையில். இதே போல் வசனம் இருக்கிற இடம் தான் நல்லா இருக்கும். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க, அதை மறந்து போகாதீங்க. இந்த வெளிச்சம் உங்களுக்கு தானாக வராது, வசனத்தில் இருந்து தான் வரும். அப்போ வசனத்தில் இருந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ சாராம்சம் வேணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் அதை உங்களுக்கு கூட்டிக் கொள்ளலாம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.